வேற இருக்கலாம். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றார்? அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே தமிழ் கிடையாது, உலகுங்கிற. என்ன காரணம்னா, நீங்க உலகத்துல எந்த மொழியை எழுதினாலும் 4 முறையில தான் எழுத முடியும். சுழியம், அரைப்பிறை, குறுக்கு கோடு, நேர்கோடு. ஏல 2 நேர்கோடு 1 குறுக்கு கோடு. ஹிந்தியில ஆல அரைப்பிறை, அரைப்பிறை, குறுக்கு கோடு, நேர்கோடு. அதனாலதான் வள்ளுவன் சொன்னான், எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், என்னுடைய தமிழில் இருக்கக்கூடிய அகரத்தை தாண்டி நீங்கள் எழுத முடியாது என்பதால் தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்படி பாகற்காய் தமிழ்ல இருக்குல்ல, அதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம்? பிட்டர் கார்டு. ஏன் அதுக்கு பிட்டர் கார்டுன்னு பேரு? கசப்பா இருக்கும். அவங்க நாட்டுல அதை சாப்பிட்டு பார்த்தாங்க, கசப்பா இருந்தது, கசப்பு காய்னு பேர் வச்சுட்டாங்க, பிட்டர் கார்டு. ஆனா தமிழனுக்கு அத கசப்பு காய்னு சொல்றதுக்கு மனசே வரல. அது அவனுடைய குணம். அவன் பாக்குறான், நீ கசப்பா தான் இருக்க, ஆனா உன்னைய கசப்பு காய்னு சொல்ல முடியலையேன்னு யோசிச்ச தமிழன் அதுக்கு எப்படி பேர் வச்சான் தெரியுமா? இனிப்பு சுவைய நம்ம பாகுன்னு சொல்லுவோம். வெள்ளப்பாகு, சீனிப்பாகு, சக்கரைப்பாகு. தமிழன் பார்த்தா, நீ கசப்பா இருக்க, ஆனா உன்னைய கசப்பு காய்னு நாங்க சொல்ல மாட்டோம், இனிப்பு அல்லாத காய் பாகு அல் காய் பாகற்காய்னு பேர் வச்சா. இது தமிழர்களுக்கே உரிய குணம். எதிரிக்கும் அருள் செய்தவன் முருகப்பெருமான்.